Rameshwari Nallasamy speaking from Rana Hospital, Thillanagar, Tiruchirappalli, தமிழ்நாடு. வாழ்த்துக்களுடனும் வணக்கங்களுடன் இன்று நான் பேசப் போகும் டாபிக் என்னவென்றால் திட்டமிட்ட பிரெக்னன்சியும் திட்டமிடாத பிரெக்னன்சியும் என்ற இரண்டுத்துக்கும் உள்ள வேறுபாடை பற்றி பேசப்போகுது. ஒரு பிரெக்னன்சி நமக்கு குழந்தை வேணும்னு சொல்லி திட்டமிடும்போது எல்லாருமே ஆரோக்கியமான உணவு சாப்பிட்டுட்டு ரெகுலராக வேண்டிய வைட்டமின்ஸு எல்லாமே பார்த்துப்பாங்க. அவங்களுக்கு வேண்டிய பிளட் டெஸ்ட்லாம் முதலே பண்ணி எதுவும் கோளாறு இருக்கான்னு பார்த்துப்பாங்க. குழந்தைய ஆவலோடு எதிர்பார்ப்பார்கள். ப்ரெக்னென்ட் ஆனவுடனே ஏர்லி ஸ்டேஜ்லேயே போய் டாக்டர்கிட்ட கன்ஃபார்ம் பண்ணி அதுக்கு வேண்டிய மாத்திரைகள் எல்லாமே சத்து உணவுகள் எல்லாமே சாப்பிட்டு எல்லாம் ஆரோக்கியமாக செக்கப் போய் குழந்தையை சந்தோஷமாக பெற்று குழந்தையை வளர்ப்பார்கள். ஆனால் திட்டமிடாமல் ப்ரெக்னன்சி ஆகும்போது என்ன ஆகும்னா, அவங்க முதல் 3 மாதத்துக்கு குழந்தைய வச்சுக்கலாமா வேண்டாமாங்கிறது இதுலேயே கவலையிலேயே இது டாக்டர்கிட்ட போகலாமா வேண்டாமா, இதை வச்சுக்கலாமா அபார்ஷன் பண்ணிக்கலாமான்னு இதையே பற்றி நினச்சிட்டு அவங்க ஒழுங்காகவே அவங்க உடம்பு கவனிச்சிக்க மாட்டாங்க. அவங்களுக்கு தேவையற்ற சமயத்தில் இந்த குழந்தை சுமையாக வந்துடுச்சுன்னு சொல்லி நினைப்பாங்க. முதல் 12 வாரத்தில் தான் எல்லா ஆர்கனும் டெவலப் ஆகும். அந்த சமயத்தில் அவங்க சத்தான மாத்திரைகளை சாப்பிட மாட்டாங்க, எதுவுமே சாப்பிட மாட்டாங்க. ஃபோலிக் ஆசிட்னு சொல்லப்படும் ஒரு மாத்திரையை சாப்பிடணும். அந்த சாப்பிட்டதால நியூரலாஜிக்கல் டிஃபெக்ட்லாம் வராமல் இருக்கும். அதையும் போய் சாப்பிட மாட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு வழியாக டிசைட் பண்ணி திட்டமிடாமல் இருந்தாலும் இந்த குழந்தைய வச்சுக்கலான்னு சொல்லி குழந்தைய பெற்றுப்பாங்க. அப்போ பெற்றுக்கும் போது அவங்க வேண்டாம் வெறுப்பாக தான் அந்த குழந்தைய பார்த்துப்பாங்க. அவங்க மெடிக்கல் செக்கப்புக்கெல்லாம் ரெகுலராக போக மாட்டாங்க, மாத்திரையும் ஒழுங்காக சாப்பிட மாட்டாங்க. இப்போது திட்டமிட்டு குழந்தை பிறக்கும்போது அவங்களுக்கு தைராய்டு மருந்து இருந்தது, தைராய்டு குறைச்சலாக இருந்ததுன்னா உடனே தைராய்டு மாத்திரை எவ்வளோ டோஸ் சாப்பிட்ணுன்னு பார்த்துக்கலாம். அனீமியா இருந்ததுன்னா ரத்த சோகையை சரி பண்ணி குறைப்பிரசவமெல்லாம் ஆகாமல் இப்போ ப்ரெக்னன்சி போது நிறைய ப்ளீடிங் ஆனாலும் சரியாகிற மாதிரி பார்த்துக்கலாம். டயபெட்டிஸ் இருந்ததுன்னா முதலே டயபெட்டிஸ் இல்லைன்னாலும் இருந்ததுன்னா அதை கண்ட்ரோல் பண்ணி HbA1cக்குள்ளே எவ்வளோ தூரம் இருக்குதுன்னு பார்த்து, வலிப்பு வியாதி இருந்ததுன்னா வலிப்புக்காக மாத்திரையை சாப்பிடும்போது டாக்டர்கிட்ட சொல்லி மாத்திரையை டோஸ் எல்லாம் குறைச்சி கொடுக்க சொல்லலாம், வேறு விதமான மாத்திரையை கொடுக்க சொல்லலாம். எந்த வியாதி இருந்தாலும் முதலே திட்டம். ஒரு குழந்தைய வேணும்னு பெற்றுக்கும் போது எவ்வளோ மகிழ்ச்சியோட எவ்வளோ சந்தோஷத்தோட அவங்க பெற்றுப்பாங்க. வேண்டான்னு நினைக்கும் போது அவங்க சில சமயம் அவங்க நிறைய யோசித்து முடிக்கிறதுக்குள்ளேயே ரொம்ப ப்ரெக்னன்சி நாளாயிடும். அதுக்குள்ளே குழந்தைய கட்டாயம் பெற்றுக்கிறதுல ரொம்ப கஷ்டப்படுவாங்க. சரி என்ன பண்ணுறது வந்துடுச்சேன்னு சொல்லி பெற்றுப்பாங்க. அதனால் திட்டமிட்ட ப்ரெக்னன்சியும் திட்டமிடாத ப்ரெக்னன்சிக்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்கிறது. நீங்கள் ஒரு ப்ரெக்னன்சியை வேணும்னு பெற்றுக்கிறது எவ்வளோ சந்தோஷமான விஷயமோ, திட்டமிடாத பிறக்கும் ப்ரெக்னன்சி ஆகும்போது மனசு கஷ்டப்படுவாங்க. அதனால் திட்டமிட்டு ப்ரெக்னென்ட் ஆகுங்க. ஆரோக்கியமான தாயும் சேயும் நலமாக இருக்க பாடுபடுங்கள். இந்த இது திட்டமிடுதலுக்கும் திட்டமிடாதலுக்கும் உரிய வேறுபாடுகளை சொல்லியிருக்கிறேன். ஆரோக்கியமான குழந்தையும் தாயும் இருக்க கர்ப்பத்தை திட்டமிட்டு பெற்றுக்கொண்டு சகல நலங்களுடன் இருப்பீர்களாக. உங்களுடன் கலந்து உரையாடியது டாக்டர் ராமேஸ்வரி நல்லசாமி ஃப்ரம் ராணா ஹாஸ்பிட்டல். வணக்கங்களுடன் வாழ்த்துக்களுடன்.